ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய கடைசி நாள் ரொம்பவே எச்சரிக்கையான நாளுங்க. ஏப்ரலுடைய கடைசி நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய 17ஆம் தேதி. இந்த நாள் என்ன ஒரு முக்கியமான நாள், எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ஷய திருதியானது வருது. இந்த அக்ஷய திருதி வரக்கூடிய நாள் அன்னைக்கு தங்க நகைகள் வாங்குவது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த நாளில் தங்க நகைகள் வாங்க நல்ல நேரம் எது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய நல்ல நேரத்தை தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான திதி. இந்த திதி வரக்கூடிய நாள் அன்னைக்கு தங்க நகை கடைகளில் பார்த்திங்கன்னா கூட்டம் அலமோதும். ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்க நகை நமக்கு சேரும். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் விதியை மாற்ற செய்யும். அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறது பற்றிய டீட்டெயிலில் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். தங்க நகைகள் வாங்க நல்ல நேரம் என்ன நேரம், அந்த நேரத்தில் எப்படி நகை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றிய டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அக்ஷய திருதியை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள். அன்று அக்ஷய திருதி, அதை மறந்துடாதீங்க. அக்ஷய திருதியை மறந்துட்டிங்கன்னா இனி நீங்கள் தங்கம் சேருவது ரொம்ப கஷ்டம். இப்போ வேறு தங்கத்துடைய விலை அதிகமாயிட்டே போகுது. இந்த டைமில் தங்க நகை வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொட்டாவது தங்க நகை வாங்க முயற்சியை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்க நகை ஒரு குண்டாவது வாங்குங்க. அதாவது ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கிருங்க. அதை வாங்கிறதுனால தங்க விலை எவ்வளோ அதிகமானாலும் உங்களுக்கு அதுக்கு மேலே பணவரவு தங்க நகை வாங்க யோகமானது உண்டாகும். இந்த அக்ஷய திருதி அந்த மாதிரி யோகம் நிறைந்த நாள். அதனால் அக்ஷய திருதி யோகம் நிறைந்த நாள் பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு அக்ஷய திருதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போது கொண்டாடப்படுதுங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு சில வீடியோவில். அவங்களுக்காகவே மெயினாக இந்த வீடியோவில் அக்ஷய திருதி எப்போ கொண்டாடப்படுங்கிறத சொல்ல போகிறேன். ஏப்ரல் 30 தான், அதில் எந்த டவுட்டும் வேணாம். இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அக்ஷய திருதியை பற்றி கேட்டவங்களுக்கும் அக்ஷய திருதியை பற்றி தெரியாதவங்களும் இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. தங்கம் வாங்க நல்ல நேரம் எது என்பதை இந்த நாளில் பார்க்கணும். தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இருந்தாலும் அக்ஷய திருதியில் அன்னைக்கு ஒரு பொட்டாவது வாங்கணும். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு 3வது நாளில் அக்ஷய திருதியானது கொண்டாடப்படும். இது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது இந்த நாள் ரொம்ப முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தானமாக இருந்தாலும் சரி, தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, வீட்டு கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்கிறதுனால அதிக பலனை பெற முடியும். இந்த நன்னாளில் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு இருக்குது. இந்த நன்னாளில் சுபகாரியங்கள்லாம் நாம் செய்யலாம். ஸோ எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் அது நமக்கு தடையே இல்லாமல் நடக்கும். அதுதான் இந்த அக்ஷய திருதியுடைய ஸ்பெஷல் விஷயமே. ஸோ அக்ஷய திருதியை பற்றி இன்னும் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்ஷய திருதியை பற்றி எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ இந்த ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் 2:22 மணிக்கு முடிகிறது. ஸோ ஏப்ரல் 29ஆம் தேதி மாலையில் தொடங்கினாலும்
ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிற்பகல் வரைக்கும் இருக்குது. எனவே நாம் இந்த அக்ஷய திருதி வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி தான் கணக்கில் கொள்ளணும். ஏன்னா காலையிலேருந்தே நமக்கு இருக்கக்கூடிய திதி தான் கணக்கில் கொள்ளணும். அதனால் காலையிலேருந்தே ஏப்ரல் 30ஆம் தேதி தான் இருக்கிறதுனால நாம் இந்த நாளை தான் கணக்கில் கொண்டு அக்ஷய திருதி வழிபாடு செய்கிறதா இருந்தால் செய்யணும். அக்ஷய திருதியில் நகை வாங்கிறது வழிபாடு செய்கிறது எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 5:41 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்துலேருந்து 12-18 மணி வரையும் நல்ல நேரம்தான். அந்த நேரத்தில் எப்போ வேணாலும் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நாளில் மெயினாக லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்திங்கன்னா மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்கள் பெருக முடியும். ஆக்சுவலி அக்ஷய திருதி நாளில் நீங்கள் தங்கம் வாங்குவது மங்களகரமான நிகழ்வாக கருதப்படுது. அதே போல் தங்கம் மட்டும்தான் இந்த நாளில் வாங்கணுங்கிறது கிடையாது. தங்கத்துக்கு அடுத்ததாக விலையில் இருக்கக்கூடிய வெள்ளியை கூட இந்த நாளில் வாங்கலாம். வெள்ளி கொலுசு, வெள்ளி வளையல், வெள்ளி மணி, இந்த மாதிரி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களும் இந்த நாளில் வாங்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கினால் தங்கம் மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகம். அதனால தான் மெயினாக தங்கம் வாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 5:41 மணிக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பிற்பகல் 2:12 மணி வரையும் தங்கம் வாங்க உகந்த நேரம்தான். எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் வாங்கலாம். அதே போல் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலையே திருதியை பிறக்கிறதுனால அன்றைய தினமும் மாலையில் தங்கம் வெள்ளி நகை வாங்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஏப்ரல் 29ஆம் தேதி இரவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்க நகை வெள்ளிலாம் வாங்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. முடிஞ்சளவு ஏப்ரல் 30ஆம் தேதி வாங்க பாருங்கள். இல்லைனா ஏப்ரல் 29ஆம் தேதி மாலைக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டுமணி பவுனாவது இந்த நாளில் வாங்க வேண்டும் என்பது ஐதீகம். இது ஆண்டுதோறும் வாங்குவவர்களுடைய அனுபவத்தை கேட்டால் அவர்களுக்கு ஆண்டுதோறும் அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்குவதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டதால் ஆண்டுதோறும் நகை வாங்குகிறோம், அதனால் தங்கம் சேரத்தான் செய்கிறது என்று சொல்வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அக்ஷய திருதி அன்றைக்கி தங்கம் வாங்கி சேர்ந்துருக்கு அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா தங்கம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கினா தங்கம் சேருதாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா தெரிஞ்சு கண்டிப்பாக புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு குண்டுமணியாவது இந்த நாளில் தங்க நகை வாங்குங்க. ஒரு முறை நம்பிக்கையோடு வாங்கி பாருங்கள். அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளே தங்கம் சேருதா இல்லையாங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அதே போல் பெரிய கடைகளுக்கெல்லாம் போய் தங்க வெள்ளி நகைகளெல்லாம் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்து அதை அக்ஷய திருதி நாளில் வாங்கி கொள்வதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நாம் பண்ணலாம். இந்த நாளில் தங்கம் வாங்குவது ஏராளமானோர் குவிகிறதுனால பில் போட நள்ளிரவு தாண்டக்கூடிய நிலை கூட ஏற்படும். அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய திருதி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பகல் நேரத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் போய் புக் பண்ணிவிட்டு அந்த நாளில் நாம் இரவோ இல்லை பகலோ போய் நம்ம தங்க நகையை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அக்ஷய திருதி வருவதை பற்றி முன்கூட்டியே சொன்னேன். ஸோ அக்ஷய திருதியை பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அக்ஷய திருதியை பற்றி நிறைய பேர் நான் ரீசெண்டாக வீடியோ போடும்போது கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ கமெண்டில் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை பற்றி ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அக்ஷய திருதியை பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அக்ஷய திருதினா என்ன, அக்ஷய திருதியில் என்ன மாதிரியான விஷயம் செய்தால் நல்லதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அக்ஷய திருதி அன்றைக்கி என்ன மாதிரி நகை வாங்கணும் அப்படிங்கிற அந்த நேரங்கள்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த நேரத்தில் நகையை வாங்கி பயனடையட்டும். அதே போல் அக்ஷய திருதியில் நகை மட்டும் இல்லாமல் நகைக்கு நிகரான நிறைய பொருட்கள் வாங்குறதெல்லாம் இருக்குது. அதை பற்றிய தாள்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் வேணும்னா அதை பற்றி தாள்கள் எனக்கு கொடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அக்ஷய திருதியில் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா
இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.